அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து கயமை திருக்குறள்ல வந்து 108வது அதிகாரம். இன்றையோட நமக்கு வந்து பொருள்பால், அறத்துப்பால், பொருட்பால் இரண்டும் முடிஞ்சிருக்கு. கயமை தான் கடைசி அதிகாரம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த வாரத்திலேருந்து இன்பத்துப்பால் துவங்க போறோம். பொறுப்பற்ற தன்மை, நெறியின்மை, அதிகார மனப்பான்மை, அடிமை மனப்பான்மை, அற்ப ஆசை, பொறாமை, கொள்கையின்மை, இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மிடையே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள கண்டுபிடிக்க கூட முடியாது, நம்மள போலவே இருப்பாங்க அப்படின்றது சொல்றாரு. நம்ம கூடவே இருந்து பிழிபறிப்பான்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் கயமையில சொல்றாரு. இந்த அதிகாரம் கடைசியா சொல்றாரு, பார்க்கலாம். சார் நீங்க படிக்கிறீங்களா சிவகுமார் சார்? முதல் குறள். மைக் ஆன். எல்லோருக்கும் வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 108 கயமை 1071வது குறள். மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டது. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டது இல். வைரமுத்து சார் சொல்றாரு. வைரமுத்து ஐயா வியப்பாக இருக்கிறது ஆரம்பிக்கிறப்ப வியப்பாக இருக்கிறது. கயவர்களும் மனிதர்களைப் போலவே இருக்கிறார்கள். அவர்களைப் போல் குணங்களால் வேறுபட்ட தோற்றத்தில் ஒத்திருக்கும் இருவகை பொருட்களை எங்குமே யாம் கண்டதில்லை. மூவா சொல்றாருங்க. மக்களே போல் இருப்ப கயவர் அவர் மக்களை ஒத்திருப்பது போன்ற ஒப்புமை வேறு எந்த இருவகை பொருட்களிலும் யாம் கண்டதில்லை. கலைஞர் சொல்றாருங்க. குணத்தில் கைவராக இருப்பர், ஆனால் நல்லவரை போல காட்டிக் கொள்வார். மனிதர்களிடம் மட்டும்தான் இப்படி இருவகையான நிலைமைகளை ஒரே உருவத்தில் காண முடியும். சாலமன் பாப்பையா சொல்றது, கயவர் வெளி தோற்றத்தில் மனிதரை போலவே இருப்பர். விலங்கு, பறவை போன்ற இரு இனங்களில் அவருக்கு ஒப்பானவரை நான் கண்டதில்லை. மக்களே போல்வர் கயவர். சூப்பர். அதான் முதல் குறள்லயே வந்து சொல்லிட்டாரு. இதுதான் நமக்கு தெரியுமே, எல்லார்கிட்டையும் நம்ம வந்து இயல்பா இருக்கிற மாதிரி பலர் இருப்பாங்க. ஆனா நம்மகிட்ட என்ன எந்த விதத்துல எப்போ எப்படி நடந்துக்குவாங்கன்றது தெரியாது. திடீர்னு தான் நமக்கு வந்து ஆச்சரியமூட்டு வியப்பூட்டுற வகையில வந்து பல செயல்கள் நமக்கு பின்னாடி செஞ்சிருப்பாங்கன்றது வாழ்க்கையில நம்ம பலரை பார்த்திருப்போம். எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். அததான் வந்து சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்களை தெரிஞ்ச பிறகும் நம்ம கொஞ்சம் தூரம் இருந்தா நல்லதுன்றதுதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மற்றவர்கள் பேசலாம். அதாவது இதுவரைக்கும் மக்களுடைய குணங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாராம். முதல்ல குறிப்பால் உள்ள இதெல்லாம் சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் இந்த வெளிப்படையா முதல்ல குறிப்பால நம்ம அறிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு வர்றாராம். அதுக்கப்புறம் வெளிப்படையா இருக்கிறதெல்லாம் சொல்றாராம். வெளிப்படையா இருக்கிறது என்னென்ன, முன்னாடி நம்ம இதுல பார்த்துற பண்புடைமை வரிசையா வருது, அதையெல்லாம் சொல்றாராம். அதுக்கப்புறம் இது எல்லா குணங்களிலும் கீழான குணமா இருக்கிறத இந்த கயமைய அதனால கடைசியில வச்சாராம். இது எல்லாத்துலயும் ஒரு இயல்பு பரிமையாக இந்த இயல்பு சொல்றாரு. முதல்ல குறிப்பா உள்ளத சொன்னாங்க, அடுத்தது வெளிப்படையா உள்ளத சொன்னாங்க. அந்த குணங்களுக்கு எல்லா குணத்திலும் கீழான குணம் இந்த கயமை. அதனால இந்த அதிகாரத்தை முடிவுல நிறைவுல இந்த பொருட்பாவலுடைய நிறைவுல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எளிமையா இருக்கு. நிறைய வருவிச்சு சொல்றாங்க. அது மக்களும் கயவரும் வித்தியாசமே தெரியல. இது மாதிரி இருக்கிற ஒப்பு வேற எங்கேயும் நான் பார்க்கல அப்படிங்கிறார். அது ஒரு வியப்பு தான். அந்த வியப்புன்னு சொல்லி எல்லாம் எழுதுறாங்க, பின்னாடி வந்தவங்க எழுதுறாங்க. அதுல வருவிச்சு மக்களே அந்த ஏகாரம் ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுக்கு அமுதாமாவெல்லாம் நிறைய இலக்கண குறிப்பெல்லாம் சொல்லுவாங்க. அது அவ்வளவு வலிமையா சொல்றாரு. அத அவ்வளவு அதாவது எக்ஸாக்டா ஒத்துருக்கு அப்படிங்கிறது மாதிரிதான். ஆனா அந்த கயமை குணத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியல.
அத தெளிவுல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு வாழ்க்கை அவங்கள விட்டு துஷ்டரை கண்டா தூர விலகுன்னு சொல்றது மாதிரி நம்ம விலகி இருக்கலாம் அப்படிங்கிறது தாங்கன்னு பாக்குறேன். ஆங்கிலத்துல வந்து ராஜாராம் ஐஏஎஸ் வந்து சொல்றாருங்க சார், மீன்னஸ், கயமை அப்படின்னா அந்த மீன், வெரி அந்த அந்த சொல்றோம் இல்லையா, அந்த மீன்னஸ் அப்படின்னு சொல்றாரு. த பேஸ் ரிசம்பிள் ஹியூமன்ஸ் ஒன்லி அவுட்வர்ட்லி, நோவேர் சச் லைக்னஸ் ஐ ஹவ் சீன் ட்ரூலி அப்படின்றது லிட்ரலி அதை டிரான்ஸ்லேட் பண்றாரு. த பேஸ் ரிசம்பிள் அதர்ஸ் இன் அவுட்வர்ட் ஃபார்ம் அண்ட் தேர் இஸ் நோ சச் சிமிலாரிட்டி ஃபவுண்ட் எனிவேர். அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ற மாதிரி அந்த மாதிரி வந்து சிமிலாரிட்டி வேற எதுலயும் இல்லை. அந்த மக்களை போலே மக்களே அந்த போல்வர் கயல்வர் அப்படின்றது அதே மாதிரி தான் இருக்காங்க. ஆனா அவங்க கயவர் அப்படின்றத வந்து வலியுறுத்தி சொல்றாங்க. இந்த யாம்னு உள்ள கொண்டாடுறாரு. அவரை ரொம்ப கொண்டாடுறது இல்ல. யாமர் இந்த இது மாதிரி புலவர் இல்லைன்னு அவர் சொல்ல வர்றது மாதிரி இவர் யாமையா கண்டவற்றெல்லாம் சில இடங்கள்ல சொல்றாரு. எல்லாரையும் இறப்பர் மண்ணுன்னு நம்ம முதல் அதிகாரத்தை பார்த்தோம். கொடுக்காதவங்கிட்ட போகாத கேட்காதேன்னு அவரே இறந்து கேட்கிறாரு. அந்த மாதிரி பார்த்தோம். இங்க யாம் கண்டதில் அப்படிங்கிற வார்த்தை இது ஆசிரியர் கூற்று மாதிரியே, அவருடைய கூற்று மாதிரியே சொல்றாரு. அவரே உள்ள வர்றாரு. அதுதான் நமக்கு இப்ப இன்பத்து பால் எடுத்துக்கிட்டோம்னா தலைவன் தலைவிதான் பேசுவாங்க. எந்த இடத்துலயும் வந்து ஆசிரியர் கூற்றே வராது. இந்த இடத்துல அவர் வந்து நின்று சொல்றாரு, யாம் கண்டதில் அப்படின்றத வந்து சொல்றாரு. அவ்வளவு வியப்பு அதுல. ஒப்பாரி அப்படின்றது நிகர்தல் அப்படின்றது பொருள் கொடுக்குறாங்க. கம்பேர், ஒப்பார், ஒப்பாரி இல்ல, அதான் ஒப்பாரியம், ஒப்பாரியாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒப்பாரியாம், நாம், ஒப்புமை அப்படின்றது வந்து நிகர்தல் அப்படின்றது கம்பாரிசன் தான். அந்த மாதிரி வந்து நம்ம மூவாவுடைய குரல்ல எடுத்தோம்னா ஒப்பார் அப்படின்னு தான் இருக்கும், ஒப்பாரின்னு இருக்காது. மூவாவுடைய குரல் எடுத்தோம்னா யார்கிட்டயாவது மூவாவுடைய புத்தகம் இருந்தா பாத்துக்கலாம். மக்களே போல்வர் கயவர், அவர் என்ன ஒப்பார், யாம் கண்டது இல், அப்படிதான் வருது. அவர்தான் முதல்ல நம்மளுக்கு ஒப்பாரி அப்படின்னு சொன்னாலும் மறைஞ்சிருக்கு, ஒப்பாரில் மறைஞ்சிருக்கு இருக்கிறது. இவர் மூவாவுடைய உரை வச்சிருக்கேன் நானு. அது ஏறத்தாழ 2022 502 முறை பதிவு செய்யப்பட்ட ஒரு உரை. நல்ல தரமான ஒரு புத்தகம் தான் அது. 1949 அவர் முதல்ல வெளியிட்டது. இந்த புத்தகம் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் திருக்குறள் வீட்டுக்கு போய் சேர்ந்ததுன்னு சொல்லலாம். அதுல வந்து அவர் வந்து பிரிச்சு ஒவ்வொன்னுத்தையும் அந்த பிரிச்சு சொல்லும் போது அந்த ஒப்பார், யாம் கண்டது இல் அப்படிதான் எழுதி. எங்கிட்ட 3 புத்தகம் இருக்கு. ஒண்ணுல ஒப்பார் தான் இருக்கு. அது மாணிக்க வாசகம்னு ஒருத்தருடைய உரை பார்க்கலாம். ஆனா ஒப்பாரி அப்படின்னு சொன்னாலும் ஒப்பிடுதல் அப்படிங்கிற பொருள் தான். ஒப்புதல், ஒப்பிட்டு பேசுதல் அப்படிங்கிற பொருள் தான் அது. அதாவது ஒப்பாரும் மிக்காரும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒப்பாரும் மிக்காரும் இல்ல. இல்ல, அது ரீ உண்டா இல்லையாங்கிறதா, ரீ இல்லுக்கு போகுதா அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. இல்ல, அங்க வரவே இல்லையா சார்? அப்புறம் எப்படி? இல்ல, ஒப்பாரி அப்படின்னு நிக்குது இல்ல, ஒப்பாரி யாம் கண்டதில்லை. அப்ப அது மாதிரிதான் வருது. நான் என்கிட்ட இன்னொரு புக் இருக்கு, நான் அதை பார்த்து சொல்றேன். ரெண்டு விதமா இருக்கு. ஆனா பரிமையில எழுதுறது எங்கிட்ட இருக்க உரையில ஒப்பாரி தான் இருக்கு. மேடம் ஒப்பாரினா அவேர சமாஜாதி இல்லையா? ஒப்பார்னு எடுத்துக்கலாம். அது ஏதாவது இலக்கண இதுகளா இருக்கலாம், அந்த சொற்கள் இந்த மாதிரி வாய்ப்பாடுகள்ல இருக்கலாம். அதனால ஒப்பார் நமக்கு வேண்டியது இன்னைக்கு ஒப்பார், ரெண்டுக்கும் சமம். அதைத்தான் நம்ம இல்ல, அதாவது இலக்கண பிரகாரம் அந்த அது கம்ப்ளீட்டா இலக்கணத்து பிரகாரம் நான் ஒரு புத்தகம் வச்சிருக்கேன். இதுல அந்த யாப்பு இலக்கணம் அப்படியே இருக்கும். அதுல வந்து ஒப்பாரி தான் போட்டு கரெக்டா அது இருக்கும். அந்த இலக்கணம் பிரிச்சு எல்லாம் எழுதியிருக்காது. என்ன குரல்ல இருக்குமோ அந்த இலக்கணம் பிரகாரம் வெண்பால என்ன வருமோ அது பிரகாரம் இருக்கும். ஒப்பாரின்ற மீனிங் வந்து இப்ப நம்ம ஒப்பாரி பாடலுக்காக தான் இந்த கன்ஃபியூஷன் வருது. இல்ல, ஒப்பாரி வந்து ஒப்பாருன்றது கம்பாரிசன். அது புரிஞ்சிச்சு. இங்க எனக்கு புரிஞ்சு ஒரு நிமிஷம்.
ஒப்பாரி அப்படின்ற இப்ப நம்ம ஒப்பாரி பாடல்கள் இந்த சாவுல பாடுறாங்க இல்லையா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, லெட் மீ கம்ப்ளீட். அந்த பாடல்களுமே கூட ஒருத்தர் கம்பேர் பண்ணி பாடுறதால தான் அது ஒப்பாரி பாடல்கள் வந்திருக்குமோ அப்படின்றது ஒரு கருத்தா சொல்ல வந்தேன். இருக்கலாம் இப்ப அந்த ஒப்பாரி பாடல் பாடுறாங்க இல்லையா சாவுல, இந்த சாவுல பாடும்போது பாத்தீங்கன்னா ராஜாவோட கம்பேர் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? பெரிய பெரிய செல்வந்தர்களோட கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேரிசன் வச்சுதான் அது பாடுறாங்க. அதனாலதான் அதுக்கு ஒப்பாரி பாடல்கள் வந்திருக்கும்ன்றேன் நான். அப்போ இந்த ஒப்பாரிக்கு ஒப்புதல் கரெக்டா தானே இருக்கும். ஒப்பாரி தான் கரெக்ட் தான் ஒப்பாரி செல்வராஜ். தான் அவர் சொல்லியிருக்காரு. ஒப்பாரி கம்பேரிசன் தான். அப்போ அது கம்பேரிசன் தான் சொல்றேன். இதுக்கு ஒரு இது என்ன சொல்லுவாங்க, ஒப்பு வைக்கிறதுனே சொல்லுவாங்க. ஒப்பாரின்னு நம்ம கொண்டாந்துருக்கோமே, ஒப்பு வைக்கிறது அப்படிதான் சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? ஒரு ஒப்பாரி கிராமப்புறத்துல ஒப்புதல் நான் கேட்டிருக்கேன், ஒப்பு வைக்கிறதும்பாங்க. அப்ப எதுலயோ கம்பேர் பண்றது மாதிரி தான் வச்சுக்கலாம். கம்பேரிசன் கரெக்ட். சார் இதுல கண்டதில் தானே சொல்றாங்க. அப்புறம் கண்டதில்லைன்னு எங்க சொல்றாங்க? யாங் கண்டதில். இப்ப நம்ம கண்டதில் தான் சொல்லுவோம். இல்லைன்னா சரி, இல்ல அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். கண்டதில். ஆமா சார். கண்டது தானே சார் அது? கண்டதில்னா நீங்க கண்டதில்ன்றது இல்ல, கண்டது இல்லைன்னு தனியா பிரிக்கும் போது இல்லைன்னு அப்ப அர்த்தம். காண்பதில் வந்து காண்பது இல் சார், காண்பதில் வேற. காண்பதில்னா காணக்கூடிய ஒரு பொருளில். இது கண்டதில்னும் போது இப்போ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேனாக்கா அது கண்டதில் தானே அது? இது இல்ல, அந்த பொருள் இல்லை. இந்த இடத்துல வந்து இல்லு தனியா வருது பாருங்க. ஓ, அது தனியா வந்ததுனால வேற பொருள் தனியா மாறி. வருது, அதனால இல்லைன்னு தான் பொருள். இங்கே அவர் சேர்த்து கொடுத்தா கூட அது கண்டது இல்லை தான் அர்த்தமே தவிர பாரதியார் பாடலையாங்க, கண்டதில் கண்ட மொழிகளிலே இது போல் கண்டது, அந்த கண்டது இல்லையே தான் அப்படி நிறுத்துறாரு அவரு. நெகட்டிவ் தான் அது. இல்ல, அது கடைசியில இல்லுன்னு அந்த யாப்பில கிட்டத்தட்ட அது இது நாள் மலர் காசு முடிச்சிருக்காங்க. கரெக்டா மேடம்? அமுதா மேடம் சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னாலே அதே பொருள் தான் சார். அதை இல்லைன்னு எழுதணும்னு அவசியம் இல்ல. அவசியம் இல்ல. இல்ல, இப்ப நம்ம சேர்த்துல படிக்கிறோம். இப்ப கண்டதில் உரைநடை வேற சார். செல்வகுமார் சார், உரைநடை வேற, செய்யுள் வேற. செய்யுள்ல எழுத்துக்களை எவ்வளவு குறைக்கிறோமோ அது செய்யுள், எழுத்துக்களை எவ்வளவு நீட்டுறோமோ அது உரைநடை. இல்லம்மா, இப்போ நம்ம சொல்லும் போது யாம் கண்டதில் அப்படிதானே சொல்லுவோம். யாம் கண்டதில் இவர் பேரு பெற்றார் அப்படின்னும் போது சார், அந்த இல் அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. இப்ப இல் அப்படின்னு சொன்னா இல்லம்னு ஒரு பொருள் இருக்கு. இல்லான் அப்படின்னா இல்லாதவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இல்லாள் அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இல் அப்படின்னா இல்லைன்னு பொருள் இருக்கு. நிறைய பொருள்கள் அந்த சொல்லு இருக்கும். அதுக்கான பொருள்கள் வந்து நிறைய இருக்கும். நமக்கு இந்த இடத்துல எது பொருந்துதோ அதை நம்ம எடுத்து சேர்த்துதான் நம்ம அதுக்கான பொருளை கொடுக்கணும். இல்லம்மா, அவர் வந்து ஏன் அப்படி பிரிச்சிருக்காங்கன்ற மாதிரி கேக்குறாரு. கண்டதில் அப்படின்னா நான் கண்டதில் இது அப்படின்ற மாதிரி இது பெருசு, அந்த பொருள் மாறுதேன்னு கேக்குறாரு. அது ஏன்னா சார், அது வந்து அந்த இடத்துல காய்ச்சீர் வரணுங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. யாம் கண்டது அப்படின்னு வந்தா விளச்சீரா மாறிடும், அதுக்காக அவங்க அப்படி பிரிச்சு எழுதியிருக்காங்க. இலக்கணம் புரிந்ததா? இந்த குறள்ல திருவள்ளுவர் என்ன எதிர்பார்க்கிறாரு சார்? கெட்டவங்க வந்து வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாரா? திருமக்கள் உருவத்தால் மக்களை போலவே இருப்பார்கள், அவர்களை போல கண்டது இல்லைன்னா அவர் வந்து மனசுல இப்படிதான் கயவர்கள் கூட வேற மாதிரி இருக்கணும்னு அவர் மனசுல ஏதோ நினைச்சிருப்பாரோ? அது மாதிரி இல்லையா? பிட் அடிக்கிறவங்க எப்படி மேடம் வராங்க? அவங்களும் நல்லா சோக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு பஸ்ல ஏறாங்க. ஆனா அவங்க பிட் பாக்கெட் நமக்கு தெரியாது, அதுக்கப்புறமா தான் தெரியும் அவங்க வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் இல்ல, அது மாதிரி கண்டது மத்த என்னத்தையும் கண்டது இல்லைங்கிறத மேடம் அதெல்லாம் விடுங்க மேடம். அலமேல் மேடம், உங்க கூட இருந்தவங்களே உங்க கூட இருந்தே உங்களை ஏமாத்துறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய. அதான் சார், நம்ம இந்த மனுஷ பிரிவுல அது மாரி கிடையவே கிடையாதுன்னு திருவள்ளுவருக்கே தெரியுமே. அப்புறம் எதுக்கு அவர் ஒப்புமை மத்த இனத்துல ஒப்புமை பண்றாரு? அதாவது அவர் சொல்றது அந்த மாதிரி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு, அந்த மாதிரி காண முடியாதுன்னு சொல்றாரு. காண்பதுக்கு வாய்ப்பு இல்ல, நீங்க அந்த மாதிரி காண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது, பிரிச்சு பார்க்க முடியாது அப்படின்றதான் சொல்றாரு. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. அவர் பார்த்தது இல்லைன்னு சொல்லலாங்க. அவரு அப்படி பார்க்க முடியாது அப்படின்றதான் சொல்றாரு. அதனால நம்மள கவனமா இருக்க சொல்றேன். 1072 நன்றறிவாரீர் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவளும் இலர். நன்றறிவாரீர் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவளும் இலர்.
புலியூர் கேசிகன் தமக்கு உறுதியானவை இவை என்று அறிவாரை விட அவை அறியாத கீழ்மக்கள் நன்மையுடையவர். அவர் போல இவர் தம் நெஞ்சத்தில் கவலை இல்லாதவர் ஆதலால். வரதராசனா நன்மை அறிந்தவரை விட கயவரே நல்ல பேரு உடையவர். ஏனென்றால் கயவர் தம் நெஞ்சில் எதை பற்றியும் கவலை இல்லாதவர். வரதராசன். சாலமன் பாப்பையா நல்லது கெட்டதை அறிந்தவரை காட்டிலும் கயவர் செல்வமுடையவர் ஆவர். காரணம் கயவர் நல்லது கெட்டது என்ற கவலையே நெஞ்சத்தில் இல்லாதவர். முதல்ல வந்து ஒருத்தர் படிக்கும் போது மைக் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. எல்லாரும் நடுவுல பேசும்போது டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, அடுத்தது குரல் பேசணும். இப்போ மைக்கில் ஆன் பண்ணி. நான் யாருன்னு கவனிக்கல. The mean-minded are luckier than the good, as there is no pang in their hearts abode அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல the baser ones are luckier than those who know what is good, as the former never care for any wrongs. அவன் எந்த கெட்டதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை, அதனால அவன் சந்தோஷமா இருக்கிறான், வெல்த்தியரா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த நன்று அறிவாரின் கயவர் திருவுடையார் நெஞ்சத்து அவலம் இலர் அப்படின்றத சொல்றார். எங்க தாயார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெக்கங்கெட்டவன் ராஜாவிலையும் பெரியவன்பாங்க. வெக்கங்கெட்டவன் ராஜாவிலையும் பெரியவனா. அவனுக்கு எந்த வெக்கமும் இல்லை, அவனுக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை. அவன் பின்னாடி தேவரை விட பெரியவன் சொல்ல போறாரு வள்ளுவரே பின்னாடி. அதனால அவனுக்கு என்ன இருக்கு, அவன் 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 எல்லாமே அவனுக்கு பாசிட்டிவ் தான், எல்லாம் என்ஜாய்மெண்ட் தான். மற்றவங்களுக்கு தான் கவலை பூரா. உண்மைதானே? நம்மகிட்டே நம்ம பார்க்கிறோம்ல, பல பேர் எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம்ல, அரசாங்கத்துல பார்க்கிறோம், பல தொழில் முறையில பார்க்கிறோம். தவறு செய்யறவங்க எதையுமே கவலைப்பட மாட்டாங்க, அதை பத்தி கவலைப்பட. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எப்பயுமே நேர்மையை கடைபிடிக்கிறவங்க, கொஞ்சம் மனசாட்சி இருக்கிறவங்க மட்டும்தான் மற்ற பத்தி யோசிப்பாங்க. அது இயல்பு. அதுதான் சொல்றாரு. தேவர் அணையர் கயவர் அவருதாம் மேவன செய்தொழுகலான். அம்மா இதை கொஞ்சம் படிங்கம்மா. தேவரணையர் கயவர் கயவரும் அவரும் தான் மேவன செய்து ஒழுகலான். தாம் மேவன செய்து ஒழுகலான் கயவர் அவரும் தேவரணையர். கயவர்கள் கூட தேவரை போன்றவர்கள் தான். ஏன் அப்படின்னா அவங்க நினைச்சதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நினைச்சபடி திரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எங்க வேணா போவாங்க, எங்க வேணா வருவாங்க, நேரம் காலம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு இந்த ஆமா ஆமா அணி ஆமா ஆமா போடுறது மாதிரி. கேள்வி கேட்கலாமா சார்? அடுத்தது படிக்கிறேன் சார். படி. அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். மூவாவுடைய விளக்குவரை வந்து கீழ்மக்கள் தமக்கு கீழ்ப்பட்டவராய் நடப்பவரை கண்டால் அவரை விட தாம் மேம்பாடு உடையவராய் இருமாப்படைவார். சாலமன் பாப்பையா தனக்கும் கீழாக தன் விரும்பியபடி எல்லாம் வாழும் நாய் போன்றவரை கண்டால் அவரை காட்டிலும் மேலாக தன் நிலையை காட்டி கயமை இருமாப்பு கொள்ளும். கலைஞருடைய உரை, பண்பாடு இல்லாத கயவர்கள் தம்மை காட்டிலும் இழிவான குணமுடையவரை கண்டால் அவர்களை விட தாம் சிறந்தவர்கள் என்ற கர்வம் கொள்வார்கள். இது வந்து கூட்டுக்களவாணி அந்த மாதிரியான விஷயம் போல இருக்குது. அகந்தை மிக்கவர்கள், அகந்தை மிக்க கீழ்மக்கள், அகந்தை மிக்க கீழ்மக்கள் அவங்க கயவர்கள். அந்த கயவர்களை இவர்கள் பார்க்கும்போது அந்த கயவர்களை விட மிகுந்த செயல்ல ஈடுபட்டு அந்த கயவர்களையும் மிகப்பெரிய கயவரா இவன் மாறி போயிடுவான் அப்படிங்கறதுதான் அதோட பொருள். தலைவனா இருப்பான்னு வச்சுக்கோங்க சார். இல்ல அதான் ஒரு கொலை பண்ணவன் வந்து கீழானவன், 5 கொலை பண்ணவன் வந்து பெரிய மேல மேல. அதான் தெளிவா அவருக்கே புரிஞ்சிடுச்சு இப்போ.
ஆமா, கரெக்டா சொல்லிட்டாரு. அடுத்த குறள் போயிடலாம். அடுத்த குறள் போயிடலாம். அகப்பட்டு கொள்ளுதல்னு இப்ப கூட பேசுறோம்ல, அந்த அகப்பட்டிங்கிற வார்த்தை அங்க இருக்கு. இந்த அகப்பட்டு கொண்டேன் அப்படின்னு கீழ்ப்படிஞ்ச தனக்கு அகப்பட்டு கட்டவன் அவனை விட தான் ரொம்ப கயமை இருக்கு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைவானாம். ஆமா, அந்த பேச்செல்லாம் நம்ம பார்க்கும்போது தெரியும். நீ என்னடா பெருசா பண்ணிட்ட, உனக்கு மேல நான் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு அந்த ஆளுங்க தான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கேட்க முடியும். முழுக்க முழுக்க இப்ப திருவள்ளுவர் சொல்றதெல்லாம் நாம எங்க பாக்குறோம் அப்படின்னா பாலிடிக்ஸ்ல தான் பார்க்கிறோம். ஆமா, வேற வழி கிடையாது. நம்ம அவாய்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சா கூட அங்கதான் போகுது எண்ணம். வேற வழி கிடையாது. ஆனா அதுதான் வருது நிறைய. இல்ல, இந்த அகப்படுதல்ங்கிற சொல்லலாம் இருக்குங்கன்னு சொல்ல வர. இத்தனை ஆண்டுகளா இந்த அகப்படுதல் சொல்லலாம் நமக்கு கடத்தப்பட்டுக்கிட்டே வருது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அகப்படுதல், அகப்பட்டு கொண்டால், அகப்பட்டி, அவனுக்கு அகப்பட்டினே சொல்றாரு. அவனை பார்த்தா, தனக்கு கீழ்பட்டவனை பார்த்தா அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் செம்மாக்கும் கீழ். பட்டிங்கிற ஒரு சொல்லு கூட உண்டு சார். அவ கிடக்குற பெரிய பட்டி அவ அப்படின்னு சொன்னா அவளை வந்து யாரும் மிஞ்ச முடியாது, அந்த அளவுக்கு அவ நடந்துக்குவாங்கிறதான் அவ சரியான பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டினா மலையாளத்துல நாய்க்கு அர்த்தம். என்னங்க சார்? இல்ல, இங்க மலையாளத்துல நாய்க்கு தான் வந்து பட்டின்னுவாங்க. ஆனா எங்க ஊர் பக்கத்துல ரொம்ப பேசுனாங்கன்னா சொல்லுவாங்க, ஐயோ அது ஒரு பெரிய பட்டி, அதுகிட்ட வாய் வச்சுக்க கூடாது. இந்த இடத்துல ஒரு பொருள் பார்க்கிறேன் நானு. பட்டி அப்படின்றவர் வேண்டியவாறு ஒழுகுபவன், ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறது. பட்டிக்காடுன்னு சொல்றாங்களே அது இல்ல இல்ல இல்ல, இதுல அகப்பட்டி இங்க பாருங்களேன். அகப்பட்டினா தான் விரும்பியவாறு ஒழுகுதல். அகம் அதத்தான் சொல்றாரு, தன்னிடம் மாட்டினவன் அந்த மாதிரி. அதுதான் அது வந்து பட்டின்றது வந்து வேண்டியவாறு ஒழுகுதல், அகப்பட்டின்றப்ப தான் விரும்பியவாறு ஒழுகுதல். அவ்வளவுதான். அது இதுதான் போட்டுருக்கேன். அடுத்தது சொல்லுங்க சார். சிவகுமார் சார் சொல்லுங்க. தலைவர்கள் பேசுறாங்க, ஒரு லேடி தலைவரும் அது வந்து ஒரு பெரிய தலைவர் பேசுறாங்க. அந்த அம்மாவுக்கும் அவங்க அம்மா இருந்துட்டாங்க, அந்த தலைவருக்கும் அம்மா இருந்துட்டாங்க. கேக்குது கேக்குது கேக்குது. பேசுங்க சார், பேசுங்க சார், பேசுங்க சார். அந்த லேடி தலைவர் சொல்றாங்க, லேடி என் அம்மா இருந்தா ரொம்ப வருத்தமா இருக்கு சார் அப்படின்ட்டாங்க. நீ என்னமா உங்க அம்மாவை பத்தி பேசுற, எங்க அம்மாவே இருந்துட்டாங்க, அதை விட நான் வருத்தமா இருக்கேன். அதாவது அம்மாவை கம்பேர் பண்றாங்க. அதாவது உங்க அம்மா விட எங்க அம்மா பெரியவர், கீழமையான குணம் சொல்லுவாங்க. உங்க அம்மா தான் பெரிய சொல்ல, உங்களோட விட எங்க அம்மா பெருசுன்றதை காண்பிக்காக அந்த பெருந்தலைவர் சொல்றாராம், நீ என்னமா உங்க அம்மா இருந்ததை பத்தி பேசுற, நான் எங்க அம்மா இருந்ததை பத்தி என்ன ஒரு மீட வந்தேன். வாட் கைண்ட் ஆஃப் குணம் சொல்ல வந்தேன், அந்த கீழமையான குணம் பேசுறது பாருங்க. அந்த இருமாப்புன்னு சொல்றீங்களே, ஆணவ பிடிச்சி பேசுறதுன்றீங்களே, இந்த மாதிரி தலைவர்கள்கிட்டே இருக்கு. 2 தலைவர்கள் நான் பார்த்துருக்கேன். ஒரு தலைவர் பேசுறாங்க, அம்மா இருந்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க, வருத்தப்படுறாங்க. நீ என்னமா உங்க அம்மா பத்தி வருத்தப்படுற, எங்க அம்மா இருந்ததுக்கே நான் வருத்தப்பட்டு. அந்த மாதிரி நான் சொல்றேன், அந்த மீனிங் வருது. மீன் மைண்டட்னஸ் தெரிஞ்சுங்களா சார் உங்களுக்கு? அந்த மீன் மைண்டட்னஸ் சொல்ல வந்தேன். புரியுது. ஓகே, அடுத்து போயிடலாம் சார். அடுத்தது படிக்கட்டுமா? படிக்கிட்டேன் சார். படிக்கட்டுமா எப்படி சார்? நீங்க ஒரு குரல் படிங்க, அப்புறம் அவங்க வேலைமான் மேடம் படிக்கட்டும். அலமேலு மேடம் இது படிச்சிடறாங்க. அச்சமே கீழ்கல தாசரம் எச்சம் அவ உண்டால் உண்டேல் உண்டாம் சிறிது. அச்சமே கீழ்களது ஆசாரம். ஆசாரம் எச்சம் கீழ்கல தாசாரம் தானே சார்? இல்ல இல்ல, அச்சமே அச்சமே கீழ்கல தாசாரம் எச்சம் இல்ல சார், உண்டேல் உண்டாம் சிறிது. அதான் அதை இப்படிதான் படிக்கணும் சார். அது கீழ்கலது ஆசாரம், கீழ்கல ஆசாரம். அது பிரிஞ்சிடும். அச்சமே கீழ்களது ஆசாரம் சேர்த்து படிக்கணும். அச்சமே கீழ்களது ஆசாரம். கீழ் மக்களினுடைய ஆசாரம் என்ன அப்படின்னா அச்சம். ஒழுக்கம். மூவாவுடைய விளக்கவுரை, கீழ் மக்களின் ஆசாரத்திற்கு காரணமாக இருப்பது அச்சமே. எஞ்சியவற்றில் அவா உண்டானால் அதனிலும் சிறிதளவு ஆசாரம் உண்டாகும். சாலமன் பாப்பையா, கைவர்களிடம் நல்வொழுக்கம் இருந்தால் ஆட்சியை பற்றிய பயமே காரணமாகும். அதையும் மீறி அவர்கள் ஆசைப்படும் பொருள் கிடைப்பதாக இருந்தால் அதனாலும் கொஞ்சம் ஒழுக்கம் இருக்கும்.
கலைஞருடைய விளக்கவுரை. தங்கள் விரும்புவது கிடைக்கும் என்ற நிலை ஏற்படும் போது கீழ்மக்கள் தங்களை ஒழுக்கமுடையவர்கள் போல காட்டிக்கொள்வார்கள். மற்ற சமயங்களில் அவர்கள் பயத்தின் காரணமாக மட்டுமே ஓரளவு ஒழுக்கமுள்ளவர்களாக நடந்து கொள்வார்கள். இந்த லைன் தான் ரொம்ப தாங்கள் விரும்புவது கிடைக்கும் என்று நிலை ஏற்படும் பொழுது கீழ்மக்கள் தங்களை ஒழுக்கமுடையவர் போல காட்டிக்கொள்வார்கள். மற்ற சமயங்களில் அவர்கள் பயத்தின் காரணமாக மட்டுமே ஓரளவு ஒழுக்கமுள்ளவர்களாக நடந்து கொள்வார்கள். இது ஒருத்தன் கயவன் ஒழுக்க உடையவனா, அதாவது எப்ப நடந்துக்குவான்? 2 இன்ஸ்டன்ஸ் சொல்றாங்க. ஒண்ணு பயம், சட்டத்துக்கு பயம், அடிப்பான்னு பயம், தன்னை விட ஒரு பெரிய கயவன் வந்து அடிப்பான்னு பயம். அப்படி இருந்தா கொஞ்சம் ஒழுக்கமா நடந்துக்குவானாம். 2வது அந்த செயலால அவனுக்கு ஏதாவது விளைந்தா அப்ப கொஞ்சம் ஒழுக்கமா இருப்பானாம். கொஞ்சம் ஒழுக்கமா இருந்தா அவனுக்கு ஏதாவது நன்மை நடக்கும்னு தெரிஞ்சா அந்த நேரத்துல ஒழுக்கமா இருப்பாங்க. 2 நேரம் தான். இதுல வந்து மக்களை வந்து அது எதிரிட்டாரு பாருங்க, கீழ்கள் அதுன்றாரு பாருங்க. மரியாதை மக்களை வந்து மரியாதை இல்லாம கோமா சொல்றாரு. அது விலங்குகளை சொல்ற மாதிரி அது நல்ல பார்வை. கீழ்கள் அது ஆச்சாரம். கீழா இருப்பவன அகிரணையாவது கூட மாதிரி நம்ம வச்சுக்கலாம். கீழ்கள் அது ஆச்சாரம். ஆச்சாரம்னா நல்ல நடத்தைன்னு தானே அர்த்தம். இல்ல, ஒரு காரணம்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல அவன் எப்பவுமே அச்சத்தினாலதான் இருக்காங்கிறது. ஆச்சாரம் எதுக்காக ஒழுங்கமா இருக்கேன்? அடிப்பாங்க, சிறையில போடுவாங்க, எல்லாரும் மக்களே சேர்ந்து அடிச்சு கொண்டு விடுவாங்கன்னு ஒரு சூழல் வந்தா அவன் கொஞ்சம் ஒழுக்கமா இருப்பேன். தனக்கு கேட்டது கிடைக்கும்னாலும் ஒழுக்கமா இருப்பான். அவ்வளவுதான், கரெக்டா சொல்லிட்டீங்க. சினிமால எல்லாம் பாக்குறோம், யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒழுங்கா நடந்துப்பான். போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அடிப்பான், உதைப்பான். அதுதான் ஏன் சினிமால பாக்குறோம். இருக்கட்டும் சார், கொஞ்சம் கௌரவமா சொல்லி வைப்போமே. இதுல என்ன கௌரவம்? பேசுறது முடிவு பண்ணியாச்சு. நாராயணன் சார் உத்தரவு கொடுத்துறாரு. அப்ப என்ன பேசலாம், என்ன வேணா பேசலாம் இல்ல சார். இயல்பா நடக்கிற வாழ்க்கையில நடைமுறை பற்றிய கருத்துக்களை பேசலாம். தப்பு இல்ல. நம்ம பேசுறதே அதுதானே. இயல்பா நிறைய பேரை பார்க்கணும். இது சொல்லப்பட்ட கருத்து என்ன, நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மளை ஏமாத்திட்டு போவாங்க, நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. பலர் பாத்தீங்கன்னா அவங்க நடந்துக்கிற முறை பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க மாதிரி நடந்துக்குவாங்க, ரொம்ப ஒழுக்கமா நடந்துக்குவாங்க. இந்த சூழ்நிலையில ஒழுக்கமா நடந்துக்கிறாங்க. அதுதான் சொல்லியிருக்காரு. இது இயல்பா நம்ம பார்த்த விஷயங்கள் தான், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், செய்திகள் தான் சொல்லியிருக்காரு. அது அந்த மாதிரி நமக்குள்ள ஏதாச்சும் குவாலிட்டி இருந்தா நம்ம அதை செய்வதை தவிர்க்கணும்ன்றது தான் இங்க நம்ம படிக்கிறதுக்கு காரணமே. அடுத்தது போயிடலாமா? அடுத்து வேளாண் மேடம் வாங்க, பேர் படிங்க. அரைப்பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட அரைப்பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உயிர்த்துரைக்கலான். அரைப்பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உயிர்த்துரைக்கலான். கேட்ட மறைவான், புலியூர் கேசிகன் சொல்றாரு, கேட்ட மறைவான செய்திகளை பிறரிடம் தாங்கிக் கொண்டு போய் சொல்வதனால் கீழ்மக்கள் செய்தி அறிவிக்க அறியப்படும் பறை போன்றவர்கள் அப்படிங்கிறாரு. அப்புறம் வரதராஜன் சார் என்ன சொல்றாருன்னா, கயவர்கள் தாம் கேட்டிருந்த மறைப்பொருளை பிறர்க்கு வலிய கொண்டு போய் சொல்வதனால் அவர்கள் அறையப்படும் பறை போன்றவர்கள். சாலமன் பாப்பையா, தாம் அறிந்த ரகசியங்களை எல்லாம் பிறரிடம் வலிய சென்று சொல்வதால் அடிக்கப்படும் பறையை போன்றவர்கள் இந்த கயவர்கள்ங்கிறாரு. தென் கருணாநிதி, மறைக்கப்பட வேண்டிய ரகசியம் ஒன்றை கேட்ட மாத்திரத்தில் ஓடி சென்று பிறருக்கு சொல்கிற கயவர்களை தமுக்கு என்னும் கருவிக்கு ஒப்பிடலாம். தமுக்கு அடிக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும். கவர்மெண்ட் சீக்ரெட் எல்லாம் போய் சொல்றாங்கல்ல சார், அவங்க எல்லாம் கயவர்கள் தானே. ஏன் கவர்மெண்ட் சீக்ரெட்? எதுக்கு மேடம் கவர்மெண்ட் சீக்ரெட் போயிடுறீங்க? நீங்களே ஒரு ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்றீங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்றீங்க. அது போய் அடுத்த நாள் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? நடக்குது இல்லையா? நம்ம நடக்கிறோம் இல்லையா? நம்பிக்கையில பிரகாரம் தானே ஒருத்தர்கிட்ட ஒரு நம்பிக்கை மேலதானே சொல்றோம். ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னா ஒரு நம்பிக்கை இருக்கும் அவங்க மேல. அவங்க போய் இன்னொரு அதை யாருக்கிட்ட
சொல்லக்கூடாதுன்னு சொல்றோமோ அவங்க கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அப்ப அந்த நம்பிக்கை நாம நம்பிக்கை தள்ளி போயிடும். நாம வச்சிருக்கிற நம்பிக்கை அவங்க எழுந்துடுறாங்கல்ல. ஆமா. புரியுதுங்களா? அப்போ அது கயமை தானே. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரியும் வாழ்க்கையில இருக்கிறாங்க. ஒரு ஜாக்கிரதையா இருங்க. நீங்களும் அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களை நம்பி யாருன்னா ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை காப்பாத்துங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்றதுதான். அதை வந்து நம்ம வெளியில சொல்லக்கூடாதுன்றதுதான். அது நம்ம கட்டுப்பாடா இருக்கணும். மனக்கட்டுப்பாடு, வாய் கட்டுப்பாடு இருக்கணும்ன்றதுதான் இங்க சொல்றாரு. இருக்குதான்றதுதான் கேள்வி. அதுதான் அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்றோம்ல. அவன் சரியான அயோக்கியன் அப்படின்னாலே அவன் கயவன் அப்படிங்கிற பொருள் தான். எல்லாரையும் சொல்றது இல்லையா மேடம்? ஒரு சிலர் எல்லாம் தப்பிச்சுன்னு அதான் போயிடுறாங்க. சிலரை சொல்றான், ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணுவார் அந்த ஆளு அப்படின்னா இந்த மாதிரிதான். சில அது வேண்டாங்கிறத வேலை மெனக்கிட்டுக்கிட்டு போய் சொல்றவங்களதான் அவர் குறிப்பிடுறாரு. உனக்கு ரகசியம் தெரியுது, சொல்ல வேண்டிய நேரங்கள், உனக்கு ஒரு ரகசியம். நீ மனுஷனா இல்ல ஒரு முரசான்னு கேக்குறாரு. அடிச்சு எல்லாத்தையும் அறிவிக்கிற ஒரு முரசா அல்லது நீ மனிதனா அப்படின்னு தான் கேக்குற. முரசு இல்ல சார், முரசுன்னா பறை ரெண்டு ஒண்ணுதான். பறை வேற சார், முரசு வேற, பறை வேற. முரச சொல்லல, நான் பறைங்கிறதான் முரசுன்னு சொன்னேன். அதாவது தம்பட்ட அடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க பகுதியில ஒரு வார்த்தை. எல்லாத்தையும் தம்பு கடிச்சிட்டு இருந்தேன், ஊரு ஊரா தம்பு கடிச்சிட்டேன்ப்பா. ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு தெரிய வேண்டாம்னு ஒரு சொல்லி வச்சான், அத போய் ஊரு ஊரா தம்பு கடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரை பறை அப்படின்னு. அதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, பிறருக்கு உய்த்து உரைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க கேட்கலன்னா கூட இங்கேருந்து வேலை மெனக்கிட்டு போய், உனக்கு அந்த விஷயம் தெரியுமா, உனக்கு தெரியாதா, அப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த மாதிரி அந்த விஷயம், இதை நீ வெளியில யாருக்கும் சொல்லாதன்னு அவனே போய் ஊரு பூரா சொல்லிட்டு வந்துடுறோம். நேத்து கூட நான் ஒரு கதை படிச்சேன், அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. இல்ல சார், அது வந்து நம்ம இப்போ சரி ஒரு ரகசியம் பேசுறாங்க, அவங்க வாயில வச்சுக்க முடியல, அவங்க திருப்பி போய் எல்லார்கிட்டயும் சொல்றதுனால அவன் ஒரு அயோக்கியன்னு சொல்ற அளவுக்கு என்னால ஒத்துக்க முடியல சார். அது ஏதோ தெரியாம தம்பட்ட அடிச்சுட்டு உளறிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அதுக்காக அவர் வந்து அயோக்கியத்தனம் பண்றாரு அப்படிங்கறத இல்லம்மா, சில ரகசியத்தை வந்து சொல்லக்கூடாதுங்கிற சில ரகசியங்கள் இருக்கலாமா, அதுக்காக வெளியில சொல்லக்கூடாது, சொன்னா பெரிய விபரீதம் விளையுங்கிறது தெரிஞ்ச பிறகு இல்ல. அதாவது இங்க என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு விஷயம் நீங்க சொல்றது வந்து கல்யாணி மேடம் சொல்றது வந்து இயல்புல வந்து ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது இல்ல. ஆனா ஒரு விஷயம் என்ன, ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சிலரை நாம கூப்பிடல, ஒரு சிலரை மட்டும்தான் கூப்பிடுறோம். யாரை கூப்பிடலையோ ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள போன் பண்ணி உங்களை கூப்பிடலையான்னு சொல்றாங்கன்னு வச்சு, ஒரு முறை இல்ல பல முறை, ஒவ்வொரு முறையும் நம்ம விட்டுட்டு நடத்துறோம்னா அவங்க போய் கூப்பிடுறேன்னு சொல்றாங்களா, அவங்க நல்லவங்களா? அததான் சொல்றாரு. தேடின்னு போய் நம்ம ஏண்டான்னு யாரை சொல்றோமோ அவங்க கிட்ட போய் சொல்றது, இந்த நடந்தத உங்களை கூப்பிடலையா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்றது. இது வந்து ஒரு உதாரணம் தான், பல உதாரணங்கள் அந்த மாதிரி இருக்குது. அப்போ ஒரு சிலருக்கு இதே வேலையா இருப்பாங்க. நமக்கு ஆவாதவங்க கிட்ட நம்ம சொல்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுன்ற விஷயத்த எடுத்துட்டு போய் அவங்களுக்கு சொல்லி அவங்கள தூண்டி விட்டு வேற சண்டை வைக்கிறதோ ஏதோ ஒரு விஷயத்த பண்றவங்களுக்கு பேர் தான் கயமை. அததான் இது சொல்றேன். ஓகே சார், நான் அது ஒத்துக்கிறேன் சார், நான் அது இல்லைன்னு சொல்ல. நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே அமுதமா சொன்னது எல்லாம். ஆனா இந்த அவங்கள வந்து ஒரு அயோக்கிய லெவலுக்கு இறக்குறதுங்கிறது வந்து சொல்றதுதான். இது அயோக்கியன்னு சொல்றது சாதாரணமா சொல்றதுதான். ரெண்டாவது, விளைவுகள் விபரீதத்தை ஏற்படுத்துமானால் அது வந்து அயோக்கியத்தனம் தான். விளைவுகள் வந்து விபரீதத்தை ஏற்படுத்தாம சாதாரணமா 10-11 போயிடுச்சுன்னா இவங்க சொல்றது வந்து ரொம்ப அப்படியே பறை அடிச்சுட்டு தப்பட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அப்படிங்கிற இதுக்கு ஒரே ஒரு சொல்ல இருக்குமா உங்களுக்கு பதில்? திருக்குறள்ல உங்களுக்கு பதில் ஒரு சொல்லு இருக்குமா? உய்த்து உரைக்கலான் அப்படின்னு சொல்றாரு. தாங்கி சென்று கூறுதலால் அப்படின்னா ஒருத்தன் தெரியாம சொல்லிட்டு போறவனையும் தெரிஞ்சு சொல்றவனையும் வித்தியாசப்படுத்தாதீங்க. தெரியாம பாவம் ஒரு தெரியாம என்னத்தையாவது எங்கெங்கயாவது கண்ட இடத்துல சொல்லிட்டு போறோம்ல, அதை சொல்லல இவரு.
அவர் உய்த்து தெரியாம உரைக்கலாம். சொல்றவனே நான் சொல்லல. நீங்க சொல்றது ஆ? புரியுது. அம்மா சொல்லிட்டாங்க. அந்த உய்த்துங்கிறது வந்து தெரிஞ்சு சொன்னவன அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது தாங்கி தெரிஞ்சு அது தாங்கி சொன்னவன்னாலும் கொண்டு போய் சொன்னவன், அதை எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு போய் சொன்னவன். ஐ ஃபீல் அந்த வேர்டு வந்து கொஞ்சம் ஹார்ஷா இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு. அப்படி இல்ல கல்யாணி. அது சாதாரண இயல்பான ஒரு கயமைத்தனம் அப்படிங்கிறது தான் அது. அது ஒண்ணும் கல்யாணி மேடம் பையமைய நான் தப்பே சொல்லல. அவங்க ரொம்ப அயோக்கியத்தனங்கிறது தான் தப்பா சொல்றேன். கல்யாண மேடமோட வாதமே அயோக்கியன்னு சொல்லாதீங்க அப்படின்னு தான். யோகியாம்சம்னு சொல்லுவோம்லம்மா. யோகியம்னா தகுதின்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு என்ன யோகியம் இருக்கிறது அப்படின்னா என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அயோக்கியம் அப்படின்னா தகுதியின்மை. அதுதான் அதுல தமிழ்ல பார்த்தா தகுதியின்மை அப்படிதான் அர்த்தம் அதுக்கு. உங்களோட யோகியாம்சம் ஹார்ஷா என்ன? இருந்தது. ஏன்னா யோகியம் அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு இதை போய் வெளியே சொல்றாங்கங்கிறது ஒரு பக்கமா, அதனால வந்து ஒரு பின்விளைவுகள் வரும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அயோக்கியத்தனம்ங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பான ஒரு மீனிங் அது. அது பிற மொழியில போகும்போது அது வந்து பிற மொழியில பேசும்போது அது நமக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப இதுவே தகுதி இல்லாதவன் அவன் அப்படின்னு சொன்னா அது ஒண்ணும் நமக்கு தோணாது. யோகியம் யோகியாம்சம் அப்படின்னாலே ஒரு தகுதின்னு தான் அர்த்தம். தகுதி உடையவன் தகுதியற்றவன் அவ்வளவுதான். சாதாரண தமிழ் சொல் தான் இது. தகுதி இல்ல அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே சொல்லுவோம். அந்த வேர்ட் யூஸ் பண்ண வேண்டாம். சரி வச்சுக்கலாம். இப்ப என்ன சமஸ்கிருத சொல்லு உபயோகப்படுத்தாம தமிழ் சொல் உபயோகப்படுத்தணுங்கிறது தானே எல்லாரோட எண்ணமாவும் இருக்கு. உபயோகப்படுத்துவோம். அது இன்னொரு விஷயமா இருக்கு. இந்த பொருளை வந்து நாம வேற வேற இடத்துல எல்லாம் பயன்படுத்துறதுனால அந்த பொருள் மாறிடுச்சு. நம்மளோட பார்வைக்கு அந்த பார்வைக்கு மாறுறதுனால நம்ம மனசுல வந்து அந்த பொருள் தான் ஒரு கடுமையான சொல்லா தெரியுது. அது நீங்க சொன்ன மாதிரி நல்ல தமிழ் சொல்லும் போது இந்த பொருள் மாறிடும். ஆமா. சாதாரணமா கல்யாணி எங்க வீட்டுல எல்லாம் எங்க தாத்தா எல்லாம் பேசும்போது பசங்களை சொல்லுவாங்க, டேய் அயோக்கிய பேல இங்க வாடா இங்க அப்படிம்பாங்க. அதனால அது ஒண்ணும் தவறுன்னு சொல்ல முடியாது. அது வந்து இயல்பா பிள்ளைங்களை அது சொல்றது. நம்ம சொல்றதுதான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அது வந்து ஒரு அயோக்கியன்னு ஒருத்தனை சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹார்ஷான அந்த அந்த வேர்டு கொஞ்சம் ஹார்ஷா இருக்கிற மாதிரி. அதாவது மேடம் வீரபாண்டி கட்டபொம்மனை எட்டப்பன் காட்டி கொடுத்தாங்கிறவங்கள காட்டி அந்த வீரபாண்டி ஒளிஞ்சுக்கிற இடம் யாருக்கு தெரியும்? எட்டப்பனுக்கு தெரியும். அவன் போய் கண்டுபிடிச்சிருந்தாலும் அவனை தூக்கல போட்டாங்க, பிடிச்சிட்டாங்கல்ல. அது அவன் வேணும்னே போய் அங்க சொல்லிட்டு வந்தது. அதுவும் இவனை மாதிரி எல்லாத்திட்டையும் போய் தப்பட்டம் அடிக்கிறதுங்கிறது வேற, அது வேற. நான் இனிமையே காட்டி கொடுத்துட்டானேப்பா சொந்த ராஜாவையே. இல்ல அது வேறம்மா, அது ஸ்பை. ஸ்பை இல்ல, போய் பறையடிச்சுட்டு ஒட்டு இதுக்கு ஒட்டி அலமேல் மேடம் அது வேற, அது வேற, இது வேற. ரகசியம் தானே சார், அதுவும் ரகசியம் தானே. அது மாதிரி நாட்டு ரகசியத்தை அலமேலம்மா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தன் வந்து பறைய அடிக்கிறான் அப்படின்னா அந்த சத்தம் வந்து நிறைய பேரை அவனை நோக்கி திருப்பும். அந்த சத்தத்தினால எல்லாரும் அங்க ஏதோ அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி அந்த விஷயத்தை அவன் போய் சொல்லும் பொழுது எல்லாரோட கவனமும் அதுல திரும்புது அப்படிங்கறதும் அதுல இருந்து கிடைக்கிறது. ரொம்ப சீக்கிரட்டா சொல்ற வெளியில சொல்லிடுறாங்க. அடுத்த குறள் போயிடலாம். யார் படிக்கிறது? நீர்ங்கை விதிரார் கயவர் பொடிருடைக்கும் கூண்கையர் அல்லாதவர்க்கு. ஈர்ங்கை விதிரார் கயவர் பொடிருடைக்கும் ஊன்கையர் அல்லாதவர்க்கு. தன் கன்னத்தை நெரிப்பதாக வளைந்த கையினர் அல்லாதவருக்கு கீழ்மக்கள் தாம் முண்டு கழுவிய ஈரக்கையை கூட உதரமாட்டார்கள். புலியூர் கேசிகன் சொல்றாரு. வரதராசனார் கயவர் தம் கன்னத்தை இடித்து உடைக்கும்படி வளைந்த கை உடையவர் அல்லாத மற்றவருக்கு முண்ட எச்சில் கையையும் உதரமாட்டார்கள். சாலமன் பாப்பையா சொல் தாடையை உடைக்கும் முறுக்கிய கையில்லாதவருக்கு கயவர் தாம் முண்டு கழுவிய ஈரக்கையை கூட உதரமாட்டார்கள். இது கர்நாடக கையை மடக்கி கன்னத்தில் ஒரு குத்து விடுகிற முரடர்களுக்கு கொடுப்பார்களே அல்லாமல் ஈகை குணமில்லாத கயவர்கள் ஏழை எளியோருக்காக தமது எச்சில் கையை கூட உதரமாட்டார்கள். கர்நாடகி சொல்றாரு. ரொம்ப ரொம்ப புரட்சிகரமான கருத்து இது. இன்றைக்கும் உடைச்சாதான் கொடுப்பேங்கிறதுக்கு சாதாரண இது இல்லை இந்த குறள். சொல்லுங்க சார். சாதாரண குறள் இல்ல, அப்ப என்ன சொல்லுங்க. இதுல ரொம்ப அதுல நிறைய கருத்து. அமுதா மேடம் மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. இல்ல இப்போ இதுல வந்து சார்
இதுல சொல்லியிருக்கிற ஈரங்கைன்றது இப்போ ஈரக்கைய கூட கழுவிய ஈரக்கைய கூட உதற மாட்டாங்கன்னு சொல்றது, எச்சக்கைய கூட உதற மாட்டாங்கன்னு சொல்றது, அது ஆக்சுவலா திருவள்ளுவர் வந்து வேற ஒரு மீனிங்ல சொல்லியிருப்பாரா இல்ல இதுதான் சொல்லியிருக்காரா? இல்ல அன்னைய சூழ்நிலையில எச்சகைய கூட உதற மாட்டாங்கன்றது அன்னைய சூழ்நிலையில திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதா, அவரு வேற ஏதோ ஒரு நினப்பு வச்சு எழுதியிருப்பாரா இல்ல இதேதான் சொல்லியிருக்காரா? எச்சகைய கூட உதற மாட்டான்னு சொல்லி. எச்சில் கை என்னைக்கு இருந்திருக்கும்ல, என்னைக்கு வந்து சாப்பாட்டு இருப்பேன், சாப்பிடுறதுக்கு முன்னாடி எச்சில் கைங்கிறது என்னைக்கு இருக்கிறது தானே. ஒட்டிக்கிட்டு இருக்கிறத கூட, அதாவது தன்னை அறியாம கூட அதை கொடுக்க மாட்டான், அதை கூட போய் சேர விட மாட்டாங்கிறத. அமுதா மேடம் சொல்லுங்க. அடுத்தவர்களுக்கு கொடுக்க மாட்டான். இந்த கையை இப்படி கூன் கையா வச்சுக்கிட்டு போய் ஒரு இடி இடிக்கும்போது அந்த கூன் கையின்னே சொல்றாரு அத. அந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு போய் அந்த கன்னத்துல 2 குத்து குத்துனா தானா கொடுப்பான். இந்த மாதிரி ஆளுங்க கொடுக்காம நிறைய சேர்த்து வச்சுக்குவாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. எச்ச கையால கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க. 2 பருக்கையை அந்த காக்கா தின்னுட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த மாதிரி இன்னும் கூட சொல்லுவாங்க. இத ஜமு காலத்துல வடிகட்டினவன் பாய்வேன் அப்படிம்பாங்க. அப்படி வடிகட்டும். ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவ்வளவு மகா கஞ்சன்களா அந்த கயவர்கள் இருக்கிற காரணத்தினால எவன் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறானோ அவனுக்கு மட்டும்தான் கொடுப்பான். இந்த மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி தான் வாங்க முடியும். அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கூட கயவர் எல்லாம் சேர்த்துறாரா? யாரம்மா கஞ்சன்? ஆமா, கருவி எம்மாடி அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கொடுக்கணுங்கிறது தானம்மா இயல்பு. அந்த இயல்புக்கு மாறா நடக்கும்போது தானே நம்ம இந்த குணங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். அப்போ ஒரு ஈர கைய கூட உதற மாட்டான் அப்படின்னா அப்போ அவன் எவ்வளவு பெரிய ஒருத்தன். அந்த ஈரமும் அந்த அந்த பருக்கைய கூட விட மாட்டான் அப்படின்னா என்ன சொல்றது நம்ம? அதான் கன்னத்து எலும்பு, கன்னத்துல இருக்க எலும்பு அந்த தாடையில அடிச்சாதான். அப்ப தாடை எலும்பை உடைக்கணும்னா எவ்வளவு வலிமை இருக்கணும் அந்த கையில. அதனாலதான் கையில கூன்கை சொன்னாரு, மடக்கி அடிக்கிற அளவு. இது எல்லாம் பல புரட்சிகள் கூட இப்படித்தானே வெடிச்சிருக்கு. எங்க எல்லாம் அம்மா எனக்கு இந்த குரல் புரியவே இல்லை ஆக்சுவலி. இப்போ இந்த குரலை வச்சுதான் நக்சல் எல்லாம் வந்து உண்டாயிருக்காங்க. சொல்றாரு கன்னத்துல இடிக்கிறதுன்றது எதுக்கு சொல்றாரு? எனக்கு யாராவது ஏதாவது பண்ணலன்னா கன்னத்துலதாம்மா ஒரு குத்து குத்துவாங்க, தாடையில தான் ஒரு குத்து குத்துவாங்க. அந்த மாதிரி தாடையில குத்தும் போது அவன் வந்து தன் நிலையே அவனுக்கு ஒரு ஒரு பதட்டத்தை உருவாக்கும். அந்த மாதிரி அவன் குத்தும் போதுதான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த ஈர கையையே உதறுவான். ஈர கையையே அப்பதான் உதறுவான் அவன். அது வரைக்கும் அவன் கொடுக்க மாட்டான் யாருக்கும். இப்ப ஐடி ரெய்டு போனா தானே கடைசியில வருது. எல்லா பணத்தையும் பதுக்கிட்டான். சட்டம் போய் அங்கே பாயிற போதுதான், கரெக்டா போற போதுதானே அவன் அவனுடைய பணத்தை அவன் வெளியில விடுறான். அது வரைக்கும் அவன் பணத்தை விடலையே. அது சொல்றீங்க சார். இதுல நக்சல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறவங்க தான். அப்போ அவங்களுக்கு உகந்த ஒரு குரலா இது? அதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம் சார். இது வந்து நக்சல் பத்தி எல்லாம் பேசல சார். நீங்க இயல்பா உங்களோட பழகிட்டு இருக்கிறவங்களை பத்தி தான் பேசுற. முதல் குரல்லே சொல்லிட்டாரு, நம்மளோடவே நம்மள மாதிரியே நம்ம கூடவே இருப்பாங்கன்ற விஷயத்த சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? அப்போ எக்ஸாம்பிளுக்காக கேட்டேன் நானு. இல்ல புரட்சி வெடிக்கிறது பூரா இப்படித்தாங்க. புரட்சி வெடிக்கிறது பூரா இப்படித்தாங்க. புரட்சிக்கார இப்ப அவங்க எல்லாம் புரட்சியாளர்கள் தானே சார். அவங்களுடைய மாலதி சிஸ்டர் கேட்டதுக்கு யாருன்னா கொடுத்தீங்களா உரை? மாலதி சிஸ்டர் திருப்பி இது புரியலன்னு ஒரு விஷயம் கேட்டாங்க. அது திரும்பி கிடைச்சதா அவங்களுக்கு பதில்? என்ன இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. மாலதி சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அவங்க சொன்னதுல இருந்து? என்னன்னா தெரிஞ்சிச்சு. கஞ்சனா இருக்கிறான், அவனை போய் கேட்டா கொடுக்க மாட்டான். அவனை வந்து அடிச்சு முட்டியால அவன முகத்தை உடைச்சுதான் கேட்டு வாங்கணும். கயவரா இருக்கிறவன் எப்படின்னா நார்மலா அவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான், கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்க மாட்டான், நல்லவங்களுக்கு கொடுக்க மாட்டான். அப்ப அவன்கிட்ட இருந்து ஒரு விஷயம் வாங்கணும்னா அவன் முகத்துல குத்தி தான் வாங்கணும்ன்றாரு. அவ்வளவுதான். இதோட முடிஞ்சிச்சு திருக்குறள். இதுக்கு மேல வர ஒண்ணுமே இல்லை இதுல. திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல தான் கோபமா எழுதுது. அதுல இது ஒரு இடம். பல இடங்கள்ல எழுதிருக்க மாட்டார். எங்கேயோ ஒரு சில இடத்துல அவரோட கோபத்தை பார்க்கலாம், வேற மாதிரி இருக்கும் அந்த கோபம். அது அந்த சொல்லுலே தெரியும்.
இந்த இடத்துல ஒரு அது சொல்றாரு குத்து அப்படின்றது, வேற எங்கேயும் அந்த பயன்படுத்த. பறந்து கெடுக்க உலகையேற்றியான்ங்கிறாரு. அதெல்லாம் எவ்வளவு ஒரு வலிமையானது. கிடைக்காட்டி உணவு கிடைக்காட்டி இந்த இயற்றியவன், அதுக்கு பலது சொல்றாங்க. அரசனுக்கு படைச்சவே எல்லாம் அவன் ஏண்டா இருக்கான்னு கேட்கிறாரு. அது மாதிரி தான் இங்க கயவர், இதுல கஞ்சர் கிடையாது. கயவன்னா அந்த பொருளை அடுத்தவன் விட்ட பொருளை எல்லாம் இந்த இப்ப ஆத்த அள்ளி மணலை அள்ளி மலையை உடைச்சு கொண்டே வச்சிருக்கானே அவனை எல்லாம் உதைச்சாதான் அந்த பணத்தை வெளியில தருவேங்கிறது தான் இது. செல்வராஜ் சார் சரியா? எக்ஸலன்ட் சார். சிஸ்டர் வந்து மாலதி சிஸ்டர் வந்து இதுல இதுல 3 கேரக்டர் இருக்கு. இந்த 3 கேரக்டர் இருக்கிறதால இதுல கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதனால தான் அவங்க கேட்கறாங்க. திரும்ப டாபிக் வேற வேற போதே தவிர அவங்க கேட்டது சொல்லவே இல்லை யாரும். அதனால தான் உங்களுக்கு நான் கேட்டேன். கயவர்களின் குணங்கள் தான் தம்பி இது. புரிஞ்சுச்சுமா, புரிஞ்சுச்சு, எனக்கு புரிஞ்சுச்சுமா. சிவகுமார் சார், சிவகுமார் சார், எங்கெங்கயோ டைவர்ட் ஆகுது அது. எதுவோ அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் டாபிக்கே விட்டுறோம். இல்ல அதாவது என்னன்னா ஒரு விஷயம் வரும்போது நம்ம இல்ல சார், அதாவது ஒரு விஷயம் சார், இதுல வந்து பொருள் மட்டும் நம்ம பேசுறதுக்கு நம்ம கிடையாது. அதாவது பொருள் சொல்லி பொருள் மட்டும் பேசுறோம். புரியுது சார், பட் டாபிக் வந்து இல்ல அந்த அந்த கேள்விகள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வெளியில போயிட்டு வர்றதுல தப்பு இல்ல. முழுமையா தான் வெளியில போயிடுது. இருங்க சார், நீங்க அடுத்த குரல் படிங்க. சொல்ல பயன்படுபவர் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சொல்ல பயன்படுபவர் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். இதற்கு வைரமுத்து சொல்றாருங்க, சான்றோர்கள் பயன் தருவதற்கு சொல்லென்று சொன்னால் போதும். ஆனால் ஆலை கரும்பு போல் நெய்ய பிழிந்தால்தான் கயவர்கள் பயன்படுவார்கள். அடுத்தது சாலமன் பாப்பையா, இல்லாதவர் சென்று தம் நிலைமையை சொன்ன அளவில் சான்றோர் இறங்கி கொடுப்பர், கயவர்களோ கரும்பை பிழிவது போல் பிழிந்தால்தான் கொடுப்பர். கலைஞர், குறைகள் சொன்னவுடனே சான்றோரிடம் கோரி பயனை பெற முடியும். ஆனால் கயவரிடமோ கரும்பை நசுக்கி பிழிவது போல் போராடித்தான் கோரிய பயனை பெற முடியும். கரும்பை போல் பிழிஞ்சாதான் உண்மை வருன்றாருங்க. இது வந்து ஊமை அணியாமா, ஊமை பண்றாரா, ஊமை கொடுக்கிறாரா திருக்குறள்? ரெண்ட சொல்றாரு, 2 விஷயத்த சொல்றாரு. சான்றோர்த்த போய் சொன்னாவே நடந்துரும், அவன் தான் சான்றோரு. முதல்ல சொன்னாரு இருங்கை விருத, அந்த முதல் சொல்றாருல கொடிரூட்டைக்கும், அதைத்தான் மறுபடியும் சொல்றாரு இங்க கொல்ல பயன்படும் கீழ்ங்கிறார். ஓமை அணிதாமா மாலதி. இந்த போல் அப்படிங்கிற ஓம உருபு வந்திருக்குது பாருங்க. சொல்ல பயன்படும் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். கரும்பை கசக்கி அந்த சாறை பிழிந்து எடுப்பது மாதிரிதான் கயவர்களிடத்துல இருந்து பொருளை பெறுவது. சான்றோர்கள் கிட்ட ஒரு சொல் சொன்னா போதும், அவங்க உடனே கொடுத்துருவாங்க. அவங்க கிட்ட ஒரு 4 தடவை கேட்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அதான் சொல்ல பயன்படுவர் சான்றோர். சான்றோர்கள் ஏற்கனவே கூட நம்ம பார்த்திருக்கோம். அந்த முகத்தை பார்த்தே உடனே கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பாருங்க. முகத்தை பார்த்தாலே அவனுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு கொடுக்கக்கூடியவன் இருக்கானே, அவன்கிட்ட போனாலே போதும், நீ கேட்க கூட வேணாம், அவன் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து கரும்பு மாதிரி அவங்க கிட்ட இருந்து கசக்கி பிழிஞ்சு எடுத்தாதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. மனித குலத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து வாழ்வது அப்படிங்கிறது தான் மனித பண்பு. அந்த பண்புக்கு மாறாக நடக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாம் கயவர்கள் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கயவர்களிடத்திலிருந்தும் நாம் பெற வேண்டுமானால் கரும்பை போல் கசக்கி பிழிய வேண்டும் அப்படிங்கிறது தான் அதற்கான. இது வந்து எந்த சூழல்ல நமக்கு ஒரு பஞ்சத்துல இருக்கிறாங்கன்னு வச்சு, ஒரு பஞ்சமான சூழ்நிலை, பசியில வாடுது மக்கள். ஒருத்தங்கிட்ட நிறைய இருக்குது, அவன் கொடுக்கலான்னு நினைக்கிறான். அவன் கொடுக்கலான்னு இல்லை, அவன் கொடுக்கலாம். அவன் கொடுத்தான்னா 4 பேருக்கு உதவும். ஆனா அவன் கொடுக்கவே மாட்டான்னு இருக்கிறான்ற பட்சத்துல ஒரு 4 பேருக்கு உதவுன்னா அவன்கிட்ட அடிச்சுத்தாமா. அததான் இங்க சொல்றாரு. ஒரு நல்லது அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து நாம வந்து அவங்ககிட்ட இருந்து வேற வழியே கிடையாதுன்னா மக்கள் வந்து இருக்கிறவங்க கிட்ட பிச்சு வாங்கிடும்ல, வாங்கி சாப்பிடும். நல்ல பசியில வாடுற நேரத்துல
அதெல்லாம் கூட தவறு இல்லைன்றதுதான் இவர் சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை விஷயம். அந்த மாதிரி யாரும் நடக்க மாட்டாங்க. ரொம்ப அந்த மாதிரி பசிக்கு வாடுறவங்க, ஒரு பசின்னு போய் நிக்கிறவங்க, ரொம்ப பசி, வேற வழியும் கிடையாது, யாரும் இல்லை சோறு போடல, அவன்கிட்ட அவனுக்கு இருக்குது, உங்ககிட்ட எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அது மனிதாபிமானமே இல்லைங்க. அந்த நேரத்துல அடிச்சு வாங்குறது தப்பு இல்லைன்றது தான் இவரோட பார்வை. அது நம்ம யாரும் செய்யறது இல்லை, அந்த மாதிரி சூழல் கிடையாதுன்னு வச்சுங்க. இப்ப அதெல்லாம் கிடையாதுன்னு வச்சுங்க. அது ஒரு காலத்துல இருந்திருக்கும், அதனால எழுதியிருக்காரு. கல்யாணி மேடம் ஏதாவது சொல்றாங்க? கரெக்டா சொல்லிட்டீங்க சார். இந்த பாயிண்ட் ரொம்ப எக்ஸலண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆக்சுவலா இந்த குறள் எழுதும் போது அந்த விளக்கம் வந்து இப்படிதான் இருக்கணும். அந்த மாதிரி கொடுத்தாதான் வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி அந்த சுச்சுவேஷனை வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சார் இது. அடுத்த குறள் போயிடலாம். படிக்கிறேன் சார். படிங்க. உடுப்பதும் உண்பதும் காணேன் பிறர் மேல் வடுக்கான வற்றாகும் கீழ். உடுப்பதும் உண்பதும் காணேன் பிறர் மேல் வடுக்கான வற்றாகும் கீழ். வைரமுத்தையா சொல்றதுக்கு, பிறர் நாகரிகமாய் உடுப்பதையும் நன்றாக உண்பதையும் கண்டாலே அவர்கள் மீது காரணமின்றியே பொறாமை கொள்ளும் கீழ் மக்கள் குற்றம் ஒன்று இல்லையாயினும் குற்றம் சாற்ற முற்படுவார்கள். அடுத்தது என்ன புரியுதுங்களா சார்? இது புரியுது, எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியுதுங்களா சார்? நீங்க படிங்க. மூவா, கீழ்மகன் பிறர் உடுப்பதையும் உண்பதையும் கண்டால் அவர் மேல் பொறாமை கொண்டு வேண்டுமென்றே குற்றம் காண வல்லவனாவான். சாலமன் பாப்பியார், பிறர் நன்கு உடுத்த உண்ண கண்டால் அவர் மீது குற்றம் காணும் ஆற்றலை உடையவர் கயவர். கலைஞர், ஒருவர் உடுப்பதையும் உண்பதையும் கண்டுகூட பொறாமைப்படுகிற கயவன் அவர் மீது வேண்டுமென்றே குற்றம் கூறுவதில் வல்லவனாக இருப்பான். ஒருத்தர் நல்லா சாப்பிட்டா நல்லா உடுத்தா கூட பொறாமைப்படுற குணம் இருக்கு பார்க்கலாம் இல்லைங்களா? ஏன் நம்ம எவ்வளவு பேரை பாக்குறோம் சார், எவ்வளவு பேரை பாக்குறோம். நம்ம இயல்பாவே வந்து நீங்க நல்லா இருந்தீங்கன்னா பிடிக்காது வருத்தம். நீங்க ஒரு ரொம்ப ஏழ்மையா இருந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க திடீர்னு கொஞ்சம் உழைச்சி கொஞ்சம் ஓரளவுக்கு வசதி ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த வசதி ஆயிடுச்சுன்னா பக்கத்துல இருக்கும், அவன் வசதியா தான் இருப்பான், ஆனா நீ வசதி ஆயிட்டன்றதுக்காக அவனுக்கு பொறுக்காது. அது அவ்வளவுதான். ஆனா அதுல என்ன விஷயம்னா, பல நேரங்கள்ல அந்த டிரைவருக்கு வந்து இவங்களை விட அதிகமா பணம் வச்சிருப்பாரு, அவங்களுக்கு தெரியாது. ஒரு டிரைவர் பார்த்து பொறாமப்படுறவங்க இருக்காங்க சார். ஒரு வேலைக்காரி பார்த்து பொறாமப்படுறவங்க, பொறாம இல்ல கீர்த்தனமா பேசுறவங்க இருக்காங்க. என்ன ஆட்டின்னு வரா, ஒரு புதுசா கொண்டே ஆட்டிட்டு வர்றான், ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றான்னு பேசுற பெண்களை என்ன பார்க்கணும் சார். பெண் அந்த லேடி ஸ்கூலுக்குள்ளே நிறைய பேசுறாங்க. அந்த வீட்டு வேலை செய்யற பெண்களே ஒருத்தர் பார்த்து ரொம்ப பொறாமையா கீழ்த்தனமா பேசுற பெண்களை பாக்குறேன் சார். நீங்க எல்லா காலத்திலயும் நம்ம எல்லா காலத்திலும் இந்த மாதிரி மனிதர்களை பார்க்கிறோம். எல்லா காலத்திலயும் நம்ம பெரும்பாலும் ஒவ்வொருத்துக்கும் உங்க வயசுக்கு பார்த்திருப்பீங்க, எங்க வயசுக்கு பார்த்திருக்கோம், இனி வரும் காலங்கள்லயும் பார்க்கிறோம். இப்போ வர பிள்ளைங்க கிட்ட கூட ஒரு சிலர்கிட்ட அந்த மாதிரி குணங்கள் இருக்கதானே செய்யுது. மனிதன் உணர்வுகளால் ஆனவன். அந்த உணர்வுகள் இருக்கிறவன் ஒருத்தர்கிட்ட ஒரு சில இந்த மாதிரி குணங்கள் இருக்கும். அந்த குணங்கள் எப்பயுமே இருக்கும்ன்றதுதான் வள்ளுவரோட பார்வை. அதனாலதான் அப்பவும் இருந்திருக்கு, இப்போ இருந்திருக்கு. இன்னும் ஒரு 2000 வருஷம் இல்ல, 10,000 வருஷம் போனா கூட இந்த குணங்கள் இருக்கும். அடுத்த குறள், கடைசி குறளா சார்? ஒரே ஒரு கேள்வி சார். இந்த குறள் முடிச்சிடலாம் சார். அடுத்த குறள் 10வது குறள் யார் படிச்சிருங்க சார்? சிவகுமார் சார். மைக் ஆன் பண்ணுங்க சார். சார் உங்க மைக் ஆன் பண்ணல. ஆன் பண்றேன். எற்றிற்கு உரியவர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றற்கு உரியவர் விரைந்து. வைரமுத்து சார் சொல்றது, துன்பம் என்று ஒன்று வந்தால் உடல், பொருள், மானம், உரிமை என்ற எதையும் விரைந்து விற்று விடுவார்களே அன்றி கயவர்கள் வேறு எதற்கு உரியவர்களாவார்கள்? மற்ற பொருள் எல்லாம் என்கிட்ட இல்லை, எதுக்கு படிக்கிறேன். கடைசி மூவா சொல்றாங்க, கயவர் எதற்கு உரியவர்? ஒரு துன்பம் வந்தடைந்த காலத்தில் அதற்காக தம்மை பிறர்க்கு விலையாக விற்றுள்ளதற்கு உரியவராவார். சாலமன் பாப்பையார், தமக்கு லாபமோ நட்டமோ வரும் என்றால் தம்மை பிறர்க்கு அடிமையாக்குவர்.
இதற்கு அன்றி வேறு எந்த தொழிலுக்கு கயவர் உரியவராவார். கலைஞர் ஒரு துன்பம் வரும்போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள தம்மையே பிறரிடம் விட்டு விடுகிற தகுதிதான் கயவர்களுக்குரிய தகுதியாகும். தெளிவா சொல்லியிருக்காரு இல்லையா? கட்சி மாறிகள் எல்லாமே இதுலதான் அவ்வளவுதான். வேற இதை விட வேற உதாரணம் சொல்ல முடியாது. உதாரணம் சிறந்த உதாரணம் கொடுத்தாரு சாரு. அதாவது நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடக்குதுன்னா நான் என்ன வேணா செஞ்சுக்குவேன். அதுதான் அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான். நான் எந்த நேரத்துலயும் எனக்கு நான் தாழ்ந்து போக கூடாது. அப்போ நான் எப்பயுமே அந்த ஒரு ஸ்டேட்டஸே மெயின்டைன் பண்ண அந்த நிலையிலேயே இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அது கீழ்த்தரமா இருந்தாலும் நான் பண்ணுவேன்றது தான் அது சொல்றாரு. பல உதாரணங்கள் நம்ம பார்க்கிறோம், கண்ணதுக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி மனிதர்களை தான் கைவர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க இன்னைக்கு நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுல்ல? அதான் நம்ம கூட நம்மளை சுத்தி இருக்கிறவர்களே நம்ம கிட்ட எப்பயுமே கூடவே இருக்கிறவங்க கிட்ட பலர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி குணங்கள் இருக்கும், இயல்பாவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கணும்ன்றதுதான். அந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம திருத்திக்கணும்ன்றதுதான் இத்தனை குரல்ல அவர் சொல்றது. நம்ம நுணுக்கமா தான் சொல்லிட்டு வர்றாரு. முதல்ல திட்டல அவரு, முதல்ல இருக்குதுன்னு தான் சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னென்ன குணம் இருக்குன்னு சொல்றாரு. அவங்களை எப்படி எல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலான்றது சொல்றாரு. கடைசியா என்ன நடந்தாலும் அவங்க அவங்க நிலையில இருந்து பண்றதுக்காக எவ்வளவு கீழே வேணா இறங்கி போவாங்க, அவங்க கயமையா இருப்பாங்க அப்படின்றதுக்கு அந்த அவங்களோட நிலையை யோசிக்க மாட்டாங்க, அவங்க இறங்கி போயிடுவாங்க அப்படின்றதுதான் சொல்றாரு. கடைசியா சொல்ற விஷயம் அதுதான். நான் சொல்ல நினைச்சேன் சார். இதுல எனக்கு புரியறது என்னன்னா, இது நார்மலான விஷயம் தான். ஆனா இதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அதாவது இப்ப அந்த தவறு பண்ணாங்க இல்லையா, மாறினாங்கல்ல, அவங்க கிட்ட நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னா, எனக்கு கஷ்டமாயிருச்சு, நான் துன்பத்தையே காரணமா காமிச்சு நான் அதுக்காக இதை பண்ணேன் அப்படின்ட்டு அதை நியாயப்படுத்துவாங்க. நியாயப்படுத்துறதுக்கே இந்த வார்த்தையை யூஸ் அவங்கள நியாயப்படுத்திப்பாங்க. நீ என்ன போய் அதை நியாயப்படுத்துற போது அடுத்தவன் மேல குற்றம் காணுவாங்க. அதுக்கு முதல் குரல் இருக்கு பாத்தீங்களா, வற்றாகும்னு சொல்றாரு பாத்தீங்களா. அடுத்தவன் மேல வடுக்கானவற்றாகும், அவனுக்கு இதெல்லாம் இருக்கு, இந்த குறையெல்லாம் இருக்கு, அதனாலதான் நான் இங்க மாறினேன். இந்த அதைத்தானே சொல்லுவான். அந்த குறைய அந்த உண்பதும் உடுப்பதும் சாதாரண விஷயம் இல்லை. அதாவது ஒரு மனுஷன் சாப்பிடுறான், ஒரு மனுஷன் உடுத்திக்கிறான், இதை பார்த்தா கூட பொறாமையா இருக்கே அப்படிங்கிறாரு. இதை நான் ஒரு உதாரணம் நான் இப்ப சொல்ல விரும்புறேன். நடந்தது. அடுத்த வீட்டு பையன் சின்ன பிள்ளை, 2 பிள்ளைய தான். அந்த பையன்ல 3 இட்லி சாப்பிட்டுருச்சு. அதை கேட்ட போது இவங்க வீட்டு பேரையும் சாப்பிடவே மாட்டேங்கிறான். நீ எத்தனை இட்லி சாப்பிட்டாயின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், 3 இட்லி நான் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேங்கிறான். அதை கேட்கிற போது மனசுல என்ன தோணுது, இந்த பிள்ளை சாப்பிடலையே, அந்த பிள்ளை சாப்பிடுதே அப்படிங்கிற ஒரு பொறாமை இயல்பா எழுது. அதோட குற்றமும் காண்றா, அவ வச்சு வகுத்துல அடைக்கிறா அப்படின்னு அம்மா குற்றம் காண் அவன் தன் பிள்ளைக்கு ஊட்டி விடுது. அத நம்ம என்ன சொல்றோம், அவன் வகுத்துல வச்சு அடைக்கிறான்னு குற்றம் காண்றான். உண்பதும் உடுப்பதும் கண்டான். அது மாதிரி நிறைய இருக்கு. ஒருத்தர் நல்லா ஒரு கருத்தை சொன்னா கூட அவங்க மேல ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு மனசுல தோணுது. பல நேரங்கள்ல இது இயல்பா இருக்கு. ஆனா கயமையுடைய டிகிரி கூட கூட அது அடுத்தவனை பாதிக்குது. கரெக்ட். எங்கேயோ இவன் நல்லாவே பேசிட்டு இருக்காங்களே, இவன் நிறைய கருத்து சொல்றானே, இவனை ஒரு நாளைக்கு ஒரு போடு. இவ்வளவுதான் செல்வா. நீங்க ஒரு உதாரணம், சிறப்பான உதாரணம் சொன்னீங்க. நான் ஒரு உதாரணம் சொன்னேன் சார். அன்றாட வீட்டுல நடக்குது சார். நான் தப்பா சொல்லல. என்னுடைய மனைவி கிட்ட காண்கிற ஒரு மோசமான குணம். வேலைக்காரி பாலிடிக்ஸ் பேசுவாங்க. எங்க வீட்டுல வர வேலைக்காரி எலெக்ஷன் நேரத்துல பேசுவாங்க. அவங்க பாலிடிக்ஸ் பேசுற அளவுக்கு அவங்க தெரிஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கு என்ன பாலிடிக்ஸ் தெரியும் சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றது சார் உங்ககிட்ட, அவங்க ஹஸ்பண்ட் கட்சிக்காரரு, அவங்க கட்சியில இருக்காரு, அவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க சார். வேலைக்காரருக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லக்கூடாதா, பேசக்கூடாதா? இது நீங்க என்ன அவங்களோட இது என்ன சொல்றது சார்? நானு வாட் கைண்ட் ஆஃப் கைவை கூடாது. இது என்னன்னா, அது அவங்கள சொல்ற குறை கிடையாது. நீங்க அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்ற கண்டிஷன்.
இத ஒருத்தர் சொன்னாங்க, நானும் அதைத்தானே சொன்னேன். இல்ல இதே ஒருத்தர் சொன்னாங்க, நானும் அதைத்தானே சொன்னேன். அவங்க சொன்னா உங்களுக்கு இனிக்குதா அப்படின்னு கேட்டாங்க. நானும் அதைத்தானே உங்களுக்கு சொன்னேன். அவங்க சொல்ல கேட்கிற போது உங்களுக்கு என்ன இனிக்குதா? எப்படிலாம் இருக்கு சொற்களை பாருங்களேன். அருமை அருமை. ரசிக்கிற குணங்கள் இதெல்லாம். சில குணங்கள் வீட்டிலே நான் ரசிக்கிறேன் இயல்பான நல்ல உதாரணங்கள் சார். இதுதான் அது வந்து இது வந்து நீங்க சொன்ன உதாரணம் வந்து இதுக்கு பொருந்தாது, ஆனா அது உங்களுக்கு பொருந்தும். இல்ல நான் பாக்குறேன் சார். ரொம்ப மட்டுமே பேசுறேன் சார். வேலைக்காரனா மட்டுமே பேசுறேன். பேசக்கூடாது சார். மக்களே போல்வர் கயவர்னு சொல்லிட்டார்ல. நம்ம மனசுல எப்ப நம்ம கயவர் ஆகுறான், நம்ம எப்ப நல்லவன் ஆகுறேன்னு நமக்கே தெரியல. நமக்கு கூட நடக்கும் சார். சார் இப்போ வேலைக்காரம்மாவை பத்தி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இல்லைங்களா? இது மாதிரி எல்லாம் அவங்கள பற்றி மற்றவங்க நினைக்க கூடாது இல்லைங்களா? அப்படியே நான் நினைக்கிறேன். அவன் திருத்த முடியாது, என்னால திருத்தவே முடியாது. நம்ம வந்து இது பாருங்க சார், தெரியாத அதாவது இப்போ இவ்வளவு நம்ம எல்லாரும் பேசுறோம், நாமளே சில நேரங்கள்ல அந்த மாதிரி நடந்துருக்கோம். ஒரு சில நேரங்கள்ல நம்மளும் நடந்திருப்போம். இது இயல்பா வர்றது. அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக இத்தனை உதாரணம் கொடுக்குறாரு. அதை வந்து நாமளும் உணரணும்ன்றதுதான். அருமை 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 அருமை. மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நன்றி சார்.